சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே. வரும் 3/3/24க்குள் நடந்துவிடும். கேள், முழுவதுமாக கேள். ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே. என் செல்வமே, பாராட்டும் போது பறப்பதும் குறை சொல்லும் போது சோர்வதும் என இருந்தாலும் உன்னுடைய வளர்ச்சி வேகத்தடையாக ஆங்காங்கே நின்று கொண்டுதான் இருக்கும். என் செல்வமே, யார் என்ன சொன்னால் என்ன? உன்னை பற்றி உனக்கு தெரியுமே. அடுத்தவர்களை பற்றி நீ புறம் பேசி இருந்தால் உன் மனமே உன்னை தண்டித்து விடும். அதற்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுத்து விடாதே. என் செல்வமே, வீட்டுக்கு சென்றவுடன் செருப்பை கலற்றி வைப்பது போல சுமந்து கொண்டு இருக்கும் பாரத்தையும் வாசலிலேயே இறக்கி வைத்து விடு. அடுத்தவர் பற்றி உன்னிடம் யாராவது குறை கூற வந்தால் அதை தவிர்த்து விடு. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள் சாதிக்கும் ஆற்றல் ஏராளமாக உள்ளது, எக்கச்சக்கமாக உள்ளது. இதை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்கும் போது இன்று கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும். ஏன்னா உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வி இல்லை. வரலாறு கற்றுக் கொடுக்கும் பாடமே இதுதான். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உன்னை பிடித்து விடும் தங்கமே. மகிழ்ச்சி உன்னுடைய கையில்தான் உள்ளது, அவரவர் கையில்தான் உள்ளது. இந்த உண்மையை எப்போது தெரிந்து கொள்கிறாயோ அப்போது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாய். அப்போது உன் மகிழ்ச்சியை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை, உன்னிடத்தில் தான் இருக்கிறது. இப்போது நான் சொல்வது புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையில் 3 வகை நிலைகளில் ஒவ்வொரு மனிதர்கள் இருக்கிறார்கள். உன்னை பற்றிய பொறுப்பை கூட ஏற்றுக்கொள்ளாமல் யார் கையிலாவது தன்னை ஒப்படைக்க காத்திருப்பவர்கள் ஒரு வகை. ஆனால் அவர்கள் புழுவை விட கேவலமானவர்கள். மற்றவங்களை பற்றி கவலை இல்லாமல் தன்னை மட்டும் பார்த்து கொள்பவர் 2ஆம் வகை, சுயநலவாதி. அவர்கள் மிருகத்தை போன்றவர். மிருகங்கள் பொதுவாக யாருக்கும் தீங்கு நினைக்காது. சிங்கம் பசித்திருக்கும் போது எதிரே போனால் அது உன்னை உணவாக பார்க்கிறது. மற்ற நேரத்தில் அது உன்னை எதிரியாக கூட பார்க்காது. என் தங்கமே, உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் கேட்காமலேயே நீயாகவே முன்வந்து அவர்களின் தேவை அறிந்து உதவி செய்பவர்கள் 3ஆம் வகை. இவர்கள் மட்டும்தான் மனிதன் என்று சொல்வதற்கு அருகதை உள்ளவர்கள். அதில் என் பிள்ளையான நீயும் ஒன்று. என் தங்கமே, நீ 3ஆவது வகை. உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் கேட்காமலேயே ஓடோடி நீயாகவே முன்வந்து அவர்களின் தேவையை அறிந்து உதவி செய்யும் வகை. எப்படிப்பட்ட குணம் என் பிள்ளைக்கு! இப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருப்பேனா? என் பிள்ளைக்கு பிரார்த்தனை கண்டிப்பாக 3/3/24க்குள் நடந்துவிடும். இது நிதர்சனமான உண்மை. சாயினுடைய வாக்கு, அருள் வாக்கு, உண்மையான வாக்கு, சத்திய வாக்கு. மனம் மகிழ்ந்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் ஆலயத்திற்கு. தங்கமே, ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? பொறுப்புகளை தட்டி கழிக்காதே, தப்பி ஓட பார்க்காதே. அப்படி செய்தால் உனக்கு மன அமைதி கிடைக்காது. அதிகமான கவலைகள் தான் வந்து சேரும். உன் நலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்தக்கூடாது. மரம் உதவுகிறது நிழல் தந்து, புல்லாங்குழல் உதவுகிறது இசைக்கு தன் உயிர் தந்து, ஏனி கூட உதவுகிறது நம்மை மேலே ஏற்றிவிட. உண்மைதானே? 6 அறிவு உள்ள மனிதர்களான நீ இயன்றவரை பிறருக்கு அவர்கள் கேட்காமலேயே அவர்களின் தேவை உணர்ந்து உதவி செய். நீ செய்தது உனக்கே திரும்ப வரும் என்பதுதான் நியதி. உன் அப்பா சொல்கிறேன், இயன்றவரை உதவி செய்து விடு தங்கமே. என் அன்பு செல்வமே, நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விஷயம் 3ஆம் தேதிக்குள் நடந்துவிடும்.
இன்பம் என்றுமே உன்னுடன் நிலைத்து நிற்கும் போது பொது வழியை என் கரங்கள் நீட்டி காண்பித்துள்ளேன். உனக்கு இந்த பதிவை அளித்துள்ளேன். இனி கவலை என்பது கிடையவே கிடையாது. உனக்கு துன்பங்கள் வந்த பொழுதிலும் துவண்டு போன உனக்கு இனி தைரியத்தோடு எதிர்த்து நின்று அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்று உன் வேலையை முடித்து கொள்ளப் போகின்ற உன்னை அனைவரும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் வலிமை என்ன என்பதை நீ அறியாததை போல அவர்களும் இன்னும் அறியவில்லை. நீ என் பிள்ளை என்பதை மறந்து உன்னிடம் சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் நிலை அறிந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி விடுவேன். நீ ஏமாளித்தனமாக அனைவரிடமும் ஏமாளியாக இருந்தது போதும் தங்கமே, பொங்கி எழு. ஆனால் சீறி பாய வேண்டாம். இனி நீ புத்திசாலியாக மாறப்போகிறாய். உன் அறிவுத்திறன் பல மடங்காக பெருகப் போகிறது. வளர்ச்சி என்பது உனக்கு இனி அதீதமாக இருக்கும். மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து உன்னாட்களை நீ வீணடித்து விட்டாய். அன்பு அதிகமாக காட்டியதால் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்தித்து விட்டாய். உன்னை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டு இருப்பவர்களுக்கு நீ மிகப்பெரிய உதவிகளைத்தான் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாய். நன்றி மறந்தவர்களும் உன் முன்னால் பின்னால் என எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போதுதான் உன் மனமானது பொறுப்பதில்லை. இல்லாத ஒன்றுக்கு ஏங்கி இருந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தவறுகிறாய். என் தங்கமே, நல்லது எது கெட்டது என அறிந்திருந்தும் உன் மனமானது சில சமயங்களில் நல்லதை ஏற்க மறுக்கிறது. ஆராய்ந்து பார்த்தால் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இல்லாததை நினைத்து ஏங்கிக் கொண்டு இருப்பதால் தான். தங்கமே, கவனிச்சுக்கோ. உன் வாழ்க்கை சுகம் இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் இருக்கின்றது. நீ கிடைப்பதை வைத்து மகிழ்வோடு இருக்க பழகி கொண்டாலே போதுமே, அனைத்தும் உனக்கு இன்பமாக மாறிவிடும். அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று சில விஷயங்களை நீ விடியாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு மூலையில் முடக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. நடக்கும். இது நமக்கு கிடைக்கும் என்று தெரிகின்றதோ அதன் மீது நாட்டத்தை செலுத்து. எது நமக்கு கிடைக்கும் என்று தெரிகின்றதோ அதன் மீது உன் நாட்டத்தை செலுத்து. எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ எதெல்லாம் உனக்கு கிடைக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷமாக இரு. வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். விருப்பம் இருந்தால் மட்டும் வெற்றி கிடைத்து விடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும். நிச்சயமாக 3/3/24 நடந்துவிடும். ஆனந்த கண்ணீருடன் என்னிடம் ஓடோடி நன்றி சொல்ல வருவாய். இது உறுதி, சர்வ நிச்சயம். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.